இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நாம் தேவனுடைய கை வேலையாய் இருக்கிறோம். வி ஆர் காட்ஸ் ஹேண்டி ஒர்க். வசனம் எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் தேவனுடைய கை வேலையாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் இல்லையா? அப்போ நற்கிரியைகளை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் புதிதாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இதுக்கு அடுத்த வசனம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அழகாக புரியும்பாங்க. நம்ம எப்படி இருந்தோம், நம்ம கிறிஸ்துவை அறிந்து நம்ம புதிதாக உருவாக்கப்பட்டு புதிய மனுஷனாய் மாறும் பொழுது பாருங்கள், நம்ம எப்படி இருக்கிறோம்னா தேவனுடைய கை வேலையாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். நல்ல கிரியைகள் நம்ம செய்கிறதுக்கு தேவன் முன்னமே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாராம். அதில் நம்ம நடப்பதுக்காகவே அவர் முன்னதாகவே நம்ம மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் உங்களுக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில் என்னை குறித்து எனக்கு என்ன திட்டம் என்று இதுவரைக்கும் எனக்கு புரியலையே, எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் இடைப்படுகிறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு திட்டமும் அது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் பாருங்கள். அது தேவன் அவர் ஏற்கனவே நம்மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை எனக்கு என்னன்னே தெரியல, நான் எதுக்குமே லாக்கி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பாருங்கள், கர்த்தர் அற்புதமாக அந்த வசனத்தின் மூலம் நம்மோட பேசி கொண்டு இருக்கிறார். நம்மலாம் யாரா? நம்ம அவருடைய நற்கிரியை செய்கிறதுக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோமா. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு காரியம் வைத்திருக்காரு, ஒரு திட்டம் வைத்திருக்காரு, ஆயத்தம் வைத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், நம்ம என்னெல்லாம் நம்ம அவர் மூலியமாக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ட்டு கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் நம்மை. அப்போ நாம் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற அதை விரும்புகிறார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:3 பார்க்கிறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்போ நம்மளாம் யாரா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை இன்னைக்கு நினைக்கலாம், என்னை யாருமே தெரியாது, என்னை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை. ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பாருங்க, அற்புதமாய் இந்த தாவீதுதாசன் சொல்லுகிறார் பாருங்க. நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா. அதனால் எப்போ பார்த்தாலும் உங்களை குறித்து ரொம்ப தாழ்மையாக நினைக்காதீங்க. பாருங்கள், அதை மாதிரி எண்ணங்கள் கொண்டு வர்றதெல்லாம் பிசாசோட வேலைகள் இல்லை. கர்த்தர் வசனத்தில் அழகாக அற்புதமாய் சொல்லியிருக்கிறார், நம்மளாம் யாரா? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். அப்போது இன்றைக்கி அநேகர் பாருங்கள், இந்த சத்தியத்தை அறியாமல் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய ஜீவனை, கர்த்தர் அற்புதமாய் கொடுத்த அந்த ஜீவனை பாருங்கள் மாய்த்து கொள்ளுகிறார்கள். கிறிஸ்து யாருன்னு தெரியல, அவர் எதுக்கு நம்ம உருவாக்கியிருக்காரு, நம்ம மேலே ஒரு திட்டம் வைத்திருக்காரு, அதெல்லாம் புரியல. ஏன்னா ஒரு செகண்டு என்ன பண்ணுறாங்க, அந்த உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிடுறாங்க. பாருங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நம்ம யார் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவங்க, பெற்றோர்கள், இல்லாட்டி நம்ம நண்பர்கள் யாராவது நம்மை பற்றி பெருமையாக சொன்னால் ஒருவேளை நம்மளால் நம்ப முடியாது. ஆனால் இந்த கர்த்தர் சொல்லும் பொழுது நம்ம நம்பிதான் ஆகணும். ஏன்னா பாருங்கள், அவர் மாபெரும் வடிவமைப்பாளர் என்பது பார்க்குறோம். இந்த பிரபஞ்சம் அவருடைய படைப்பு என்பதை ரோமர் 1:20 பார்க்கிறோம் பாருங்க. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். பாருங்க, இந்த பிரபஞ்சம் அவர் உருவாக்கி இருக்கிறாரு. பாருங்க, அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் இதெல்லாம் பாருங்க காணப்படாதவைகளாகிய இருக்குது. ஆனா உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாய் காணப்படுகிறது இல்லையா? அப்போ பாருங்க, தேவன் மாபெரும் வடிவமைப்பாளர் என்பது இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம பார்க்கிறோம். மற்றும் அவர் மீட்கப்பட்ட அந்த விசுவாசி அவருடைய புதிய படைப்பு என்பதையும் இந்த எபேசியர் 2:10 நம்ம பார்க்கிறோம். நம்ம புதிய சிருஷ்டிகளாக ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில சீரமைப்பு, சமநிலை, ஒழுங்கு எல்லாம் கொண்டு வந்தது நாம் தேவனுடைய கலை படைப்பு என்று பார்க்கிறோம். யாக்கோபு 1:25 பாருங்களேன். அந்த பிரமாணத்தை, அதாவது பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கிறவன் அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதே மறக்கிறவனாய் இராமல். அப்போது
அவன் உற்று பார்த்து அவன் என்ன கேட்குறானோ அந்த வேத வசனம், அந்த வார்த்தைகளை அது மறக்காம அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான் என்று பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நம்ம படித்து மறக்காம பாருங்க, அதன் வழியில நடக்கும் பொழுது பாருங்க, கேட்கிறவர்கள் மட்டும் இல்லை, செய்கைகளை செய்கிறவர்களா இருக்கும் பொழுது நம்ம அந்த செய்கையில் நம் பாக்கியவான்களா இருக்கிறோம். அதுதான் இங்க பார்க்கிறோம். நம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, தேவன் நம்ம மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு இல்லையா, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அது நிறைவேறும் பாருங்க. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தேவனுடைய கை வேலையா இருக்கிறோம் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, உடைய வேத வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே அதை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கவும் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவரே முன்னதாக நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல எங்களுடைய திறமைகள் வெளிப்படணுமோ அந்த இடத்தெல்லாம் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இப்போ உங்களுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.